கோட்பாடு 12 ஆச்சரியம். வரலாறு அப்படின்றது நம்ப வாழ்க்கை எப்படி மாறுதோ, அத படிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம். ஆனா, அத வச்சு தான் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தீர்மானிக்க முயற்சி செய்றோம். நம்ம காசு பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு பெரிய பிரச்சனைய நம்ம கையில புடிச்சு வச்சுட்டு இருக்கோம். என்னன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட வரலாறு என்னைக்குமே மாறுற ஒரு விஷயமா இருக்கு. நம்மளோட நிகழ்காலம் என்னைக்குமே ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்திருக்கு. நம்ம நிகழ்காலத்துல நடந்த எந்த விஷயமா இருந்தாலும், ஏன் கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமா இருந்தாலும், நம்ம எதிர்பார்த்த விஷயமா? சுனாமி, 9/11, கொரோனா வைரஸ் எதா இருந்தாலும், இன்னைக்கு நீங்க வெயில்ல நடக்கிறீங்கன்ற ஒரு காரணத்துக்காக, நாளைக்கு மழை பெய்யாதுன்னு இருக்குமா? இல்ல கடந்த 20 நாளா மழை பெஞ்சதுனால, இன்னைக்கு வெயில் அடிக்காம இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காச பத்தி படிக்கிற ஒரு ஆளு, வரலாற யூஸ் பண்ணி என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா, அது எவ்வளோதான் நம்ம பார்த்தாலும், அது கண்டிப்பா எதிர்காலத்த பார்க்கறதுக்கான மேப்பே கிடையாது. சயன்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, மேத்ஸ் இது எல்லாத்துலயுமே பழச பார்க்கறதுன்றது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா, ஒரு சயன்ஸுக்கு கண்டிப்பா அது தேவ. பூமி பல வருஷமா சுத்திட்டு இருக்கு. அது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விதமும் சராசரியா ஒரே மாதிரி தான் சுத்துது. அத வச்சு எதிர்காலத்த நம்ம தீர்மானிக்கிறது அப்படின்றது ஒரு தவறான விஷயம் இல்ல. நம்ம நெனச்சபடி அது வரலனாலும். ஏன்னா, ஒரு விஷயம் எப்படி இருக்கோ, அதே மாரி தான் ரொம்ப காலகட்டத்துக்கு அது அப்படியே இருக்கும். சயன்ஸ பொறுத்தவரைக்கும். இந்த உலகத்துல எல்லார்கிட்டயும் கிட்னி இருக்கு. என் கிட்னி எப்படி வேலை செய்யுதோ, அதே மாரி தான் இன்னொருத்தரோட கிட்னியும் வேலை செய்ய போகுது. ஆனா, இன்வெஸ்டிங், மனி, சேவிங், ஸ்டாக் மார்க்கெட் இது எதுவுமே சயன்ஸ் மாரி கிடையாது. இங்க பல கோடி மக்கள் ஒரே நேரத்துல அவங்க உணர்ச்சி ரீதியாவும், அவங்களோட மனநலத்த சார்ந்தும் முடிவெடுக்கிற ஒரு இடம். ரிச்சர்ட் ஃபேமன் அப்படின்ற ஒரு பெரிய பிசிசிஸ்ட் ஒரு முறை சொன்னாரு, "அணுக்களுக்கு மனுஷங்க மாரியே உணர்வுகள் இருந்தா, பிசிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்." யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம்னு. நம்மளோட பலமும் சரி, நம்மளோட பிரச்சனைகளும் சரி, 2மே நம்மளோட உணர்வுகளால தான் நடக்கிறதே. இப்படிப்பட்ட மனுஷங்கனால உருவாக்கப்பட்ட இந்த வரலாற யூஸ் பண்ணி, நம்ப எதிர்காலத்த பார்க்க போறோம்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல 2 ஆபத்தான விஷயங்கள் இருக்கு. 1 இந்த உலகத்துல நடக்கிற ரொம்ப பெரிய பெரிய சம்பவங்கள், எது இந்த உலகத்த மாத்துதோ, அது பார்க்காம நீங்க குருடாக வாய்ப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதிலே பெருசா நடந்த இந்த உலகத்தோட பாதைய மாத்துற விஷயங்கள் தான். கிரேட் டிப்ரஷன், வேர்ல்ட் வார் 2, 9/11 இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அது இன்னைக்கு நம்ப இப்படி உட்கார்ந்து ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்கோம்னா, காரணமா இருக்கிற ஒரு விஷயங்களா கூட இருக்கலாம். 19த் அண்ட் 20த் செஞ்சுரியில பொறந்த மக்களோட தொகை 15 பில்லியன் பீப்பிள். ஆனா, அந்த 15 பில்லியன் பீப்பிள்ல நான் ஒரு சில பேர் மட்டும் சொல்றேன். இவங்கலாம் இல்லன்னா, இந்த உலகம் எந்த விதத்துல மாறியிருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அடால்ஃப் ஹிட்லர், ஜோசப் ஸ்டாலின், தாமஸ் ஆல்வா எடிசன், பில் கேட்ஸ், மார்ட்டின் லூதர் கிங் இது தவிர இன்னும் பல பேர். இதனால பல கோடி மக்களுக்கு இதுல எந்த விதமான பங்கும் இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, அந்த மக்கள் மாறுறதுக்கு காரணமா இருந்ததே இந்த ஒரு சில பேர் மட்டும் தான். இத இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, இந்த வரலாறுலயே, இந்த உலகத்திலேயே 0.000000000004% இருக்கிற மக்கள் தொகையில ஒரு சில பேர் மட்டும் தான் இந்த உலகத்தோட பாதைய கடைசி நூற்றாண்டுல மாத்துனது. இது நான் முதல்ல சொன்ன பெரிய சம்பவங்களுக்கும் பொருந்துற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம மார்க்கெட்ல நடக்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே நம்ம நிகழ்காலத்துல நடக்கும்னு நினைக்காத விஷயங்கள் நடந்தக்கப்புறம் தான் அது மூலமா தாக்கப்பட்ட வந்த பின்பலன். அதனால ஆச்சரியம் தான் இந்த வரலாற்றோட ஒரு முக்கியமான பங்கா இருந்திருக்கு. இந்த வரலாறு எந்த அளவுக்கு ஆச்சரியத்தோட இருக்கோ, அன்னிய வரைக்கும் அது கழிவும் கிடையாது. மனிதனுக்கு கழிவும் கிடையாது. இதுக்காக நம்ம ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணாமயே இருக்கணும்னு அர்த்தமா? கிடையாது. இது அனலைசேஷன்ல தோத்து போற ஒரு விஷயம் இல்ல. நம்மளோட கற்பனையில தோத்து போற ஒரு விஷயம். நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண முடியுமோ, அத பொறுத்து உண்மையாவே நம்மளால சரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆனா, அந்த நேரத்திலயும் அது சரியா வருமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பா உங்களோட பாக்ஸுக்கு வெளில இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா, கொஞ்சமாவது வரப்போற ஆச்சரியத்திலருந்து நீங்க உங்கள காப்பாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களால உருவாக்கிக்க முடியும். இதுவரைக்கும் நடந்த அத்தன ஆச்சரியங்கள்ல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, இந்த உலகமே ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் தான். நம்ப எதுக்கு திட்டம் போட்டு தயாரா இருந்தாலும், நம்பளோட எதிர்காலம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றதுக்கும் தயாரா இருக்கணும். 2வது விஷயம், வரலாறு அப்படிங்கிறது நம்ம நெனைக்கிறத தவறான பாதைக்கு கொண்டு போலாம். ஏன்னா, அது இன்னிக்கு இருக்கிற மாற்றங்கள உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதில்ல. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் இருந்தாரு. அவர் இருந்த காலத்துக்கு, அப்போ இருந்த மக்களுக்கு சத்துணவு திட்டம் அப்படின்னு ஒண்ணு தேவைப்பட்டது. இன்னிக்கு அது தேவைப்படலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, இன்னிக்கு இருக்கிற நிலைமைக்கு, இன்னிக்கு இருக்கிற சமூக உயர்வுக்கும், மக்களுக்கும் இப்போ அது ஒரு தேவைப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, அது ஏற்கனவே செய்யப்பட்டுட்டு தான் இருக்கு, பலவிதமான தலைவர்கள்னால. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, ஏற்கனவே என்ன செஞ்சோன்றத வச்சு இப்போ அதே விஷயத்த செஞ்சா, அது இந்த சமுதாயத்துக்கும் பலன் இல்ல, நமக்கும் பயன் இல்ல. இதுக்காக வரலாற நம்ம முழுசா ஒதுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. வரலாறு கிட்ட இருந்து கத்துக்கிற சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு. பயமும், பேராசையும் எந்த அளவுக்கு நெறைய விஷயத்த அழிச்சிருக்கு. சரியான செயல்களும், சரியான எண்ணங்களும் எந்த அளவுக்கு பெரிய விஷயத்த உருவாக்கியிருக்கு. நேரம் எந்த அளவுக்கு நிலையில்லாத ஒரு கட்டமைப்புல இருந்திருக்கு. இது அத்தனையுமே நம்ம வரலாறுல இருந்து கத்துக்கலாம்.
ஆனா ஒரு சில சம்பவங்களை வச்சோ ஒரு சில மக்களை வச்சோ நம்மளால நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கவே முடியாது. அப்போ நான் எதிர்காலத்துக்கு எந்த விதமான திட்டம் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். கோட்பாடு 13, தப்பாத தவறுகள். நீ ஒரு திட்டம் போட போறேன்னா அந்த திட்டத்தோட முக்கியமான பங்கு எதுவா இருக்கணும்னா, நீ நினைச்ச திட்டம் நீ நினைச்ச விதத்துல போகலனா நீ என்ன செய்ய போற அப்படிங்கறதான். நம்ம இப்போ காசை பத்தி எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து கத்துக்கலாம். கெசினோஸ். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெசினோஸ் எவ்வளவு ஆபத்தான இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அந்த கெசினோஸ்ல நடக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம காசை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான கேசினோஸ்லயும் ஒரு முக்கியமான கேம் இருக்கு. அந்த கேம் பேரு பிளாக் ஜாக். பிளாக் ஜாக்கோட ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம டீலர் அடுத்தது எந்த கார்டு எடுக்க போறாங்களோ அந்த கார்டை நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒவ்வொரு கார்டுக்குமே நீங்க பெட்டு கட்டணும். அது மட்டும் இல்லாம 52 கார்டுல எந்த கார்டு முதல்ல வரும்ன்ற க்ளூ உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கார்டை டீலர் எடுத்து வைக்க ஏற்கனவே வந்த கார்டு என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த கார்டு உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ மீதி இருக்கிற கார்டு என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். இந்த கேம்ல ஜெயிச்ச பல பேர், இந்த கேம்ல ரொம்ப நாளா நல்லா ஆடிட்டு இருக்கிற பல பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான குணம் பணிவு. அந்த கேம் ஆடின எல்லாருக்குமே தெரியும், கடைசி 2 கார்டு இருக்கும்போது கூட அவங்க தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் உனக்கு சாதகமா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் எந்த நேரத்திலையும் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காசையுமே வச்சு உன்னால ஜெயிக்க முடியாது. என்னைக்குமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்போ வேணா நம்ம தப்பண்ணலாம். சொல்ல போனோம்னா வாழ்க்கை அந்த அளவுக்கு நம்ம மேல அனுதாபம் என்னைக்குமே காட்டாது. காட்டியிருந்தாலும் அது என்னைக்குமே நிலைக்காது. நம்ம தவறு செய்வோம் அப்படின்றத ஒத்துக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் நம்ம தெரியாத பல விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஒரு இடமா மாறும். அது வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. அவ்வளோ தவறுகள் நடக்க வாய்ப்பு இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எந்த நேரத்துல சரியா இருக்க முடியும், என்னால என்ன செய்ய முடியும், நான் நினைச்சபடி இன்னைக்கு நடக்கலனா இன்னொரு நாள் திருப்பியும் வந்து நான் சண்டை போடுறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காயும் நகர்த்தறதான். தவறு அப்படின்றது நம்ம கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பாம இருக்கிறதுக்கு 2 காரணம் தான். ஒன்னு, இந்த எதிர்காலத்தை நம்ம கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆர்வமும், அதுக்கு எதிர்மாறா இருக்கிற ஒரு விஷயத்த ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையும் தான். 2வது விஷயம் என்னன்னா, இந்த மனநிலைனால உண்மையாவே நடக்க போற எதிர்காலத்துக்கு தேவையான செயல்களை நம்ம செய்யாம நிறுத்திடுறோம். தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்பவே கீழே தள்ளி வச்சிருக்கோம். சொல்ல போனோம்னா அது பாராட்டுறதே இல்ல. நம்ம வாழ்க்கையில தவறுன்னு ஒண்ணு நடந்தாதான் ஏற்கனவே என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு தீக்கலாம், அது மட்டும் இல்லாம வித்தியாசமாவும் எளிமையான முடிவு என்ன இருக்குன்றத பத்தியே நம்ம யோசிப்போம். இது பில்கேட்ஸ் மாதிரி ஆளுங்க எதிர்காலத்திலே பார்த்தவங்க. பில்கேட்ஸ் ஒரு தடவை மைக்ரோசாஃப்ட்டுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு தேவையான காசை சேர்த்து வச்சிருவேன், ஒரு வருஷம் மைக்ரோசாஃப்ட்டுக்கு லாபமே வரலனா கூட என்னோட கம்பெனி அந்த காசு மூலமா தானாவே நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் வாரன் பஃபெட்டும், எத்தனை கோடி ரூபா நான் சம்பாதிச்சாலும் கண்டிப்பா நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர்றதுக்காக நான் ட்ரேடிங்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இது நமக்கு காசு ரீதியா எங்க பயன்படும்னு பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 30% டிக்ளைன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வைஸ் பார்த்தீங்கன்னா 30%ன்றது ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா நம்மளால ஒத்துக்க முடியும். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்மளால நம்மளோட பில்ஸை கட்ட முடியும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் இங்க சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மையை சொல்லுங்க, மன ரீதியா அந்த நிலைமையில எப்படி இருப்பீங்கன்னு. நம்ம பலவிதமான இன்வெஸ்டர்ஸை பார்த்திருக்கோம். ஏன் நம்ம கூட சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நம்ம நினைச்சபடி நடக்கலனா அந்த இடத்துல இருந்து நம்ம குவிட் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ஒரு இயல்பான சம்பவம் தான். ஸ்ப்ரெட்ஷீட் நமக்கு 1000 கதை சொன்னாலும் நம்ம எடுக்கிற பலவிதமான முடிவுகள் நம்மளோட மனசை பொறுத்து தான். இப்போ நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு காசு சேர்க்குறீங்கன்னு வச்சுப்போம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு காசு சேர்க்கும்போது நம்ம என்னென்ன பிளான் வேணா போடலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பிளான், ஒரு சிட் ஃபண்ட் பிளான், ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு டவுட், இந்த ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்க ரிட்டையர் பண்ணும்போது அப்போ இருக்கிற எக்கனாமி பொறுத்து, இல்லனா அப்போ இருக்கிற சூழ்நிலை பொறுத்து நீங்க நினைச்ச காசு உங்க கையில வரலனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த காசு தனிமே ரீகைன் ஆகி உங்க கைக்கு எப்போ வேணா வரலாம், நீங்க பொறுமையா இருக்க தயாரா இருந்தா. ஆனா நீங்க நினைச்ச நேரத்துல உங்களால ரிட்டையர் ஆக முடியாது. இதுதான் தவறுகளை கையில வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இப்போ தவறுன்ற கான்செப்டோட ஒரு குடும்பத்தாரோட நம்ம பேசுவோம். நம்பிக்கை. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து பயப்படலாம். ஆனா பயம்ன்றது முக்கியம் இல்ல, நம்ம கத்துக்கணும்ன்றது தான் முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால அடுத்த படிக்கு வளர முடியாது. நம்ம கண்டிப்பா அடுத்தடுத்த படிகளுக்கு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஆனா உங்களை மொத்தமா முடிக்கிற அளவுக்கு எடுக்கிற ரிஸ்க் எதுவுமே வர்த்தே கிடையாது. நீங்க எடுக்கிற ரிஸ்க் என்னைக்குமே கொஞ்சமாவது கால்குலேட்டிவா இருக்கணும். ஏன்னா ரிஸ்க் எப்பவுமே நமக்கு திருப்பி தருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ரிஸ்க் கிட்ட இருந்து திருப்பியும் வாங்குற வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம தயாராகவும் இருக்கணும், அந்த நிலைமையில இருக்கணும். அதுக்கு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு உன் கையில 1000 ரூபா இருக்குன்னா நீ வெறும் 10 ரூபா வச்சு உன்னோட வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்கிறேன்னா அடுத்த 100 தடவை உனக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உன் கையில இருக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த 1000 ரூபா வச்சு நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னா
ஒரே ஒரு முறை தான் உன்னால அந்த ரிஸ்க் எடுக்க முடியும். ஒரு சில பணத்திட்டங்கள் மட்டும்தான் ஆபத்து அப்படின்ற விஷயத்த உள்ளடக்கி அடுத்த வேலையை எடுத்து வைக்கிற பணத்திட்டங்களா இருக்கு. அந்த திட்டங்கள் மட்டும்தான் உயிர் வாழுது. நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னா, நம்ம திட்டம் நம்ம நினைச்சபடி போலனா நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது தான். இப்போ இத நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ண போறோங்கிறத அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். கோட்பாடு 14 நீங்கள் மாறுவீர்கள். நீண்ட நாள் திட்டம் அப்படின்னு நம்ம போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நாளடைவுல நம்மளோட தேவைகளும் ஆசைகளும் மாறிக்கிட்டே வருது. நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம ஒரு விஷயம் வேணும்னு கனவு கண்டிருப்போம். அது ஒரு டாயா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு காரா இருக்கட்டும். அது ஓட்டுறது செமையா இருக்கும். நான் இந்த வேலை செஞ்சா செமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்போம். ஏன் ஒரு ஸ்வீட் ஷாப்ல கூட நம்ம வேலை செய்யணும்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஸ்வீட் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. இதுவே பல நாள் போக நம்ம ஓரளவுக்கு ஒரு டீனேஜர் ஆகும்போது, நம்மளோட தேவைகளும், நம்மளோட வேலைகளும் வேற மாரி வேணும்னு எதிர்பார்ப்போம். நம்ம வேலைய பார்த்து நம்ம சுத்தி இருக்கிற 4 பேர் நம்ம மேல மரியாதை வைக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நெறைய காசு வேணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா இதுவே நம்ம கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான காசு எங்க கிடைக்குமோ அத நோக்கி ஓடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலயும், ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். அத பொறுத்து நம்ம என்னைக்குமே நம்மளோட திட்டங்கள பண்றதே இல்ல. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நெனச்சோம்னா, அத அடையறதுக்கான பாதையில இவ்ளோ விஷயங்கள் குறுக்க வரும்ன்றது நம்ம யோசிக்கிறதே இல்ல. அது அடையறது ஒரு சாதா விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. எதா இருந்தாலும் ஈஸியா கிடைக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட தாக்கம் நம்மளோட காசு வாழ்க்கையில ரொம்பவே அதிகமா நடக்குது. நீண்ட நாள் பொருளாதார திட்டம் ரொம்பவே நமக்கு முக்கியமான விஷயம் தான். இல்லன்னு சொல்ல மாட்டோம். ஆனா, நம்மளும் நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் என்னைக்குமே மாறிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சே ஆகணும். இன்னும் சொல்லணும்னா, நம்ம பழைய அத்தியாயத்துல பேசின மாரி, எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஹார்வர்டோட சைக்காலஜிஸ்ட் டேனியல் கில்பிரெட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு இல்யூஷனோட நடக்கிறோம். அதாவது நம்ம கண்ண கட்டிட்டு நடக்கிறோம். இந்த வரலாறும் நம்ம முடிவும் நம்மள எந்த மனுஷனா மாத்தணும்னு நினைக்குதோ, அந்த மனுஷனா நம்ம மாறிடுவோம் அப்படின்ற இருக்கிற நம்பிக்கை தான். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாற்றம் உண்மையாவே நம்மளுக்கு தேவையா? அது மட்டும் இல்லாம, அந்த நேரத்துல நம்ம அந்த மனுஷனா இருக்கும்போது, நமக்கு உண்மையாவே என்ன தேவை இருக்கும்? நம்ம ஒவ்வொரு தடவையும் யாரா மாறணும்னு நெனச்சு ஒரு சில முடிவுகள எடுக்கிறோமோ, அந்த முடிவுகள நெனச்சு நம்ம உண்மையாவே சந்தோஷப்படுறது இல்ல. 30 வயசுல நம்ம டிவோர்ஸ் வாங்க ஓடுறோம். ஆனா 20 வயசுல கல்யாணமாக ஓடுறோம். 15 வயசுல டாட்டூ வேணும்னு நெனைக்கிறோம். ஆனா 25 வயசுல அந்த டாட்டூ அழிக்கவும் நெனைக்கிறோம். 40 வயசுல நம்ம காசு சம்பாதிச்சா போதும்னு நெனைக்கிறோம். ஆனா 50, 60 வயசுக்கு மேல காசு சம்பாதிக்கிறத நிறுத்தினா போதும்னு நெனைக்கிறோம். இப்படி நம்மளோட தேவைகளும், நம்மளோட மாற்றங்களும் அடிக்கிட்டே போலாம். சார்லி மங்கர் சொல்ற ஒரு முக்கியமான ஃபைனான்ஷியல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம நீண்ட நாளுக்கு போட்ட காச பல மடங்கு ஆறத தடுக்கவே கூடாது. ஆனா, இத்தன மாற்றங்கள் இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில நம்மளால எப்படி அத செய்யாம இருக்க முடியும்? ரொனால்ட் ரீட் அப்படின்ற ஒரு பெர்சனால அத செய்ய முடிஞ்சது. அத செஞ்சதுனால தான் அவரோட இறப்புல அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனாரு. நம்ம வாழ்க்கையில பல பேர் நம்மள சுத்தி கம்மியான சம்பளம் வச்சு சந்தோஷமா இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல தேவைன்னு நெனச்சு நெறைய விஷயத்த மாத்தி மாத்தி ஆடம்பரத்த வாங்கி எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்றவங்களும் பல பேர் இருக்காங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அந்த ஆடம்பரமோ, பொருளோ இல்லனா உங்களுக்கு நடக்கிற செலவோ, இது ஒவ்வொரு நபருக்குமே தனிப்பட்ட விஷயமா இருக்கு. இந்த மாற்றத்துல இருந்தும், இந்த பிரச்சனையில இருந்தும் நம்மள காப்பாத்திக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஆனா இதுக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமானா, ஒரு 2 வழி இருக்கு. நம்ம எப்பவுமே கத்தியோட 2 கூர் முனையில நிக்கக்கூடாது. ரொம்ப கம்மி சம்பளத்துல என்ன நடந்தாலும் வாழ்க்கைய ஓட்டிறலான்னும், இல்லனா அதிக காசு இருந்தா வாழ்க்கை என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கும்னும் நெனச்சிடக்கூடாது. ஒரு பக்கம் நீங்க கம்மி சம்பளத்தோட இருந்தீங்கன்னா, நாள் பட உங்களுக்கு வயசாக ரிட்டயர்மென்ட் அப்படின்னு ஒண்ணு வரும்போது, உங்க கையில காசே இல்லாம போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட தேவைகள் கம்மியா இருக்கும். ஆனா அதே நேரத்துல மாறுற இந்த உலகத்துக்கு உங்களால மாத்திக்க முடியாம போயிடும். ஆனா காச மட்டுமே நீங்க நெனச்சு ஓடுனீங்கன்னா, பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில இழப்பீங்க. நேரத்தையும் சேர்த்து. ஒரு முறை அந்த நேரம் போச்சுன்னா, உங்களால திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு காசு சம்பாதிச்சிருந்தாலும் அத பெறவே முடியாது. ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காசால நேரத்த கட்டுப்படுத்த மட்டும் தான் முடியும். நிறுத்த முடியாது. நேரம் என்னைக்குமே ஓடிட்டே இருக்கும். நீங்க இது 2த்துக்கு நடுவுல உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி எது செய்ய முடியுமோ, அத செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா பல வருஷத்துல உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாம நீங்க நெனச்ச சில விஷயங்கள செஞ்சு முடிக்கலாம். நீங்க தேவையான ஆபத்து ஒண்ணு எடுக்கும்போது, அப்போ கொஞ்ச நாள் நீங்க ஏழையா வாழ்ந்துக்கலாம். அதே நேரத்துல உங்களோட மனசும், உடம்பும் செயல்படாத போது, கண்டிப்பா தேவையான காசும் சேர்த்து வச்சிருக்கணும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்துல நடந்தா, நீங்க நீண்ட நாள் போட்ட திட்டம் எல்லாமே தடையில்லாம போகறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. உங்களால எத்தன நாள் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கையில நிலையா நிக்க முடியுதோ, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய விஷயம் பல மடங்கா வரும். ஆனா, இதிலயும் ஒரு முக்கியமான படி ஒண்ணு இருக்கு. அதுதான் 2வது விஷயம். நம்ம மனசு எப்பவுமே மாறிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இத என்னைக்கு நமக்குள்ள ஒத்துக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்மளால அடுத்த படிய எடுத்து வைக்க முடியும். நீங்க 18 வயசுல என்ன சொன்னீங்களோ, அதுதான் 24 வயசுல செய்வீங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பிரச்சனையா முடியும்.
அமெரிக்கால 27% மக்கள் மட்டும்தான் அவங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது அமெரிக்கால மட்டும் இல்ல, உலகம் பூரா நடக்கிற ஒரு உண்மை சம்பவம் தான். நிறைய பேரு இன்னைக்கு செய்யற வேலை 18 வயசுல அவங்க எடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எடுத்த வேலை அவங்களுக்கு உண்மையா பிடிக்குமா, இல்லனா அந்த வேலை ரொம்ப நாள் நிலைக்குமா, அது அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு யாருமே இப்போ வேலை செய்யறது இல்ல. எந்த நிமிஷம் அவங்களோட மாற்றத்தை அவங்க ஒத்துக்கிறாங்களோ அந்த நிமிஷம் அவங்க அடுத்தது என்ன செய்யலான்றதை பார்த்துட்டு நகர்ந்துட்டே போலாம். இதனால அவங்க செலவழிக்க போற நேரத்தை காப்பாத்திக்கலாம். நம்ம வாழ்க்கையில எந்த திட்டத்தை போட்டாலும் நம்ம போடுற திட்டம் நம்ம வருங்காலத்துல வருத்தப்படாம வைக்கணுன்றதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம நீண்ட நாள் திட்டம் போட்டாலும் ஒரு சில விஷயங்கள் பல மடங்கா மாறினாலும் அது மாறுறதுக்கு ஒரு பரிசு இருக்கு. அது என்னன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். கோட்பாடு 15. இங்கு எதுவும் இலவசம் இல்லை. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பரிசு இருக்கு. ஆனா எல்லா பரிசுமே நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பரிசு இருக்கு. அது காசு உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. காசு உலகம்னு சொல்றதை விட உலகத்துல காசுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா காசு இல்லாம நம்ம எங்கேயுமே போறது இல்ல. ஆனா அதுலயும் முக்கியமான விஷயம், நம்ம இதை எல்லாமே காசு கொடுத்து மட்டும் வாங்குறது இல்ல. அதுக்கேத்த விலை நமக்கு ஒரு சில அனுபவங்கள் கழிச்சுதான் நமக்கு புரியும். 2004ல இந்த உலகத்திலே பெரிய கம்பெனியா இருந்தது ஜெனரல் எலக்ட்ரிக். அந்த கம்பெனியோட வர்த் அந்த நேரத்துல $250 பில்லியன் இருந்தது. ஆனா 2008க்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறியாச்சு. அவங்க போட்டிருந்த பெட்ரோல், எலக்ட்ரிக், ஆயில், அது மட்டும் இல்லாம எல்லா விதமான பாண்ட்ஸும் ஜீரோக்கு போச்சு. 2007ல இருந்து 2018க்குள்ள அவங்களோட ஸ்டாக் வேல்யூ $40 இருந்து $7 வரைக்கும் கம்மியாயிடுச்சு. 2017ல ஜெஃப் மில்லட், அந்த கம்பெனியோட சிஇஓ, அந்த பதவியை விட்டு விலகினாரு. ஜெஃப் மில்லட் தான் இது நடந்த எல்லாத்துக்குமே காரணம்னு மக்கள் சொல்லி சொல்லி அவர் அந்த பதவியை விட வேண்டியதா இருந்தது. ஆனா ஜெஃப் மில்லட் விட்டு போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. எல்லாருக்குமே ஒரு வேலையை பத்தி பேச சுலபமா தான் இருக்கும், அவங்க அந்த வேலையை செய்யற வரைக்கும். இது நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய விஷயம் நம்ம தியரிட்டிக்கலா சொல்லலாம். ஆனா பிராக்டிக்கலா பார்த்தோம்னா வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம உணர்ச்சிகளே வேற மாதிரி தான் இருக்கு. இது இம்லெட்க்கு அடுத்த வந்த சிஇஓக்கு 14 மாசத்துல புரிஞ்சுது. அவரும் அந்த வேலையை விட்டு 14 மாசத்துல விலகினாரு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாழ்க்கையில எது நம்ம வேணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஒரு பரிசு இருக்கு. வெற்றிக்கு கூட பரிசு இருக்கு. S&P 500 அப்படின்ற ஒரு ஸ்டாக் 119 மடங்கு மேல போச்சு 50 வருஷத்துல. நம்ம எல்லாமே செஞ்சிருக்க வேண்டியது கொஞ்சம் காசு அதுல போட்டு 50 வருஷத்துக்கு எதுவுமே செய்யாம வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஆனா உண்மையாவே நம்மளால அது முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்டாக்ஸை நீண்ட நாளைக்கு கையில பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனா உண்மையாவே அது செய்யற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கா? நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதுக்கு ஒரு பரிசு இருக்கு. ஆனா அந்த பரிசு காசு மூலமா வராது. நம்ம கொடுக்க வேண்டிய பரிசு எதுவா இருக்கும்னா, நம்மளோட பயம், நம்மளோட இழப்பு, நம்மளோட வருத்தம், அது மட்டும் இல்லாம நம்மளோட நேரம்னு நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு மினிமம் 11% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னா நீங்க நிம்மதியா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். கவலையே பட தேவையில்ல. ஆனா இந்த உலகம் அவ்வளோ நல்ல உலகமா? கண்டிப்பா கிடையாது. இப்போ நீங்க ஒரு புது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா 3 விஷயம் பண்ணலாம். 1, அதை காசு கொடுத்து வாங்க முடியும். 2, அது கொடுக்குற அளவு காசு இல்லைன்னா அதை விட கம்மி விலையில வேற ஒரு கார் பார்க்கலாம். 3வது, அந்த காரை திருடலாம். கண்டிப்பா 99% பேர் அந்த காரை திருட மாட்டாங்க. அவங்களுக்கு அதை திருடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துலலாம் கிடையாது. ஆனா அதை திருடினா அதுல வர இழப்பு லாபத்தை விட அதிகம். அதனால தான் இந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் ஒரு விதமான விலை இருக்கு. இந்த விலையை என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ உண்மையாவே நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம திருப்பியும் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் கம்பெனி கிட்டே போலாம். ஜிஇல என்ன நடந்ததுன்னா, ஜிஇயோட பழைய சிஇஓ ஜாக் வெல்ச், அவரால தான் ஜிஇக்கு வந்த ஃபுல் எக்கனாமிக் கிராஷ் 2018ல நடந்தது. எப்படின்னு பாக்குறீங்களா? ஜாக் வெல்ச் என்னைக்குமே வால் ஸ்ட்ரீட் என்ன அனலைஸ் பண்ணுதோ அதை விட அதிகமான ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது கொடுத்துட்டு இருந்தாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எண்ட் யூசர் சேல்ஸ்க்கு பதிலாக அவரோட சொந்த டீம்மேட்ஸ், கம்பெனிஸ், அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச மற்ற பீப்புளுக்கே அந்த வெஹிக்கிளை அதிகமாக சேல்ஸ் காட்டிகிட்டே இருந்தார். அந்த சேல்ஸ் எஸ்டிமேஷன் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் மீடியா வைடும் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது. இதனால ஜியோட ஸ்டாக்ஸும் கம்ப்ளீட் ரைஸில் இருந்தது, எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த அன்சர்டனிட்டியை பீப்புள் யாருமே பார்க்கல. சொல்ல போனோன்னா ஜாக் வெல்ச் கூட இதை பற்றி எதுவுமே யோசிக்காம அவரோட புக்லேயே எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பரிசு உண்டு. அந்த பரிசு தான் கடைசியில் வந்த 2008 கிராஷ். அண்ட் அந்த பரிசில் சிக்கினவர் ஜாக் எமிலட் கூடயும். ஜியோட ஹிஸ்ட்ரி அங்கே இருந்த பீப்புளுக்கும் அனலிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்மூத்தான ப்ரெடிக்டபிள் மார்க்கெட்டை காட்டின மாதிரியே ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. அதாவது எந்த விதமான ப்ரைஸும் இல்லாமல் க்ரோத் இருக்கிற மாதிரி. ஆனால் இது மக்களுக்கு புரிஞ்சிருக்காதா? ஏன் மக்கள் எப்போவுமே நீண்ட நாள் கிடைக்க வேண்டிய பலனை விட காரு, வீடு, பைக்கு, ஆடம்பரம், இதுக்கு எல்லாமே காசு மட்டும் இல்லாமல் பல விதமான விலைகளை கொடுத்து வாங்குறாங்கன்னு? அதுக்கு பதில் ஈஸி தான். ஏன்னா எல்லாருக்குமே பொறுமை இல்லை. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் உடனடியாவோ இல்லைனா கண்ணு முன்னாடி தெரியற லாபமாவோ இருக்கிறதே இல்லை. இப்போ நம்ம எதுக்காக ஹெல்மெட் போடுறோம் இல்லைனா மாஸ்க் போடுறோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் போடுறதுக்கு காரணம் போலீஸ் நம்மளை பிடிக்கக்கூடாது, இல்லைனா வண்டி மாட்டி நம்ம கேஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும்.
மத்தபடி அவங்க விபத்துன்ற ஒரு பரிசை என்னைக்கு வேணாலும் பெறலாம் அப்படின்னு தெரியாம அவங்க அதுக்காக ஹெல்மெட் போடுறதே கிடையாது. இதை கேட்க கொஞ்சம் பழமையான அட்வைஸா தெரியலாம். ஆனா இதுதான் உண்மையா மக்களோட மனசுல நடக்கிறது. மக்களோட பார்வை எப்போ வித்தியாசமா மாறுதோ அப்போ எது தேவையோ அதை சூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ல போடுற பல பேர் எனக்கு 20% காசு டிக்ளைன் ஆனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அது அவங்களுக்கு டிக்ளைன் ஆகும்போது தான் அது எவ்வளவு வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். டிக்ளைன் ஆகும்போதும் யாரெல்லாம் பேசினாங்களோ அதுல முக்காவாசி பேர் காசை வெளில எடுக்க தான் செய்றாங்க. போன வருஷம் டிஸ்னிலேண்டுக்கு மட்டும் 18 மில்லியன் பீப்புள் பார்க்க போயிருக்காங்க. டிஸ்னிலேண்டோட ஒரு ஆவரேஜ் டிக்கெட் $100, அதாவது $7,000. அந்த ஒரு சின்ன அனுபவத்துக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த $7,000 செலவு பண்றதுக்கு மக்கள் யோசிக்கிறது கிடையாது. இதே மனநிலை மேல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்ல மேலே இறங்குறதும் கீழே போறதும் தான் உங்களோட பரிசே. ஆனா அதை நீங்க கொடுக்கும்போது கொஞ்சம் காத்திருக்கும் போது உண்மையாவே உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். நீங்க இந்த டிக்கெட் ஃபீயை போலீஸ்காரனோட ஃபைன் மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்காது. கோட்பாடு 16. நீங்களும் நானும். உங்களை விட வித்தியாசமா விளையாடுற ஒரு ஆள் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கும் போது ஜாகிரதையா இருங்க. 2000ஸ்ல .com பபிள் நடக்கும்போது $6.2 trillion மதிப்பான சொத்து இழக்கப்பட்டது. இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் நடக்குது? ஏன் அடிக்கடி நடந்துகிட்டே போகுது? இந்த மாதிரி விஷயத்துல இருந்து ஏன் யாருமே எந்த பாடமும் கத்துக்கிறது இல்ல? இது எப்பவுமே காலங்காலமா திருப்பி சைக்கிள் ஆற மாதிரி நமக்கு தெரியல. இது காரணம் ஒண்ணுதான், மக்களோட பேராசை. அவங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாங்கன்னா அது ஏன் ஆசைப்படுறாங்க, ஆசைப்படும் போது அதுல என்ன பின்னாடி நடக்குதுன்றத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஆனா இதை மட்டுமே நம்மளால எல்லாத்தையும் வச்சு காரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல சொல்ற கோட்பாடுக்கு முரணாயிடும். நம்ம யாரும் அறிவாளி இல்ல, எல்லாருமே தெரியாம தான் அவங்களோட முடிவு எடுக்கிறாங்கன்றது நம்ம முதல்ல ஒத்துக்கிட்டோம். அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு, ஆனா அதுக்கு பின்னாடி எந்த விதமான லாஜிக்கும் இல்லாம எடுக்கிற டிசிஷன்ஸ் தான். நம்ம இந்த பபிள்ஸ் மேலேயும் மக்களோட பேராசை மேலேயும் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணா எந்த விஷயத்தையும் நம்மளால கத்துக்க முடியாது. அது ரெண்டுமே உண்மையான விஷயம் தான். ஆனா அங்க மட்டும் பிரச்சனை நிக்கல. இங்க இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொந்தமாக்கிக்க தான் செய்றோம். ஆனா நம்ம சொந்தமாக்கிக்கிற விஷயம் எப்பவுமே வேல்யூவோட இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது அநியாயமான விஷயம் இல்லையா? அதுதான் நம்மளோட காசுக்கு நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் கீழே இறங்கினா ஒரு பக்கம் மேலே ஏற தான் செய்யும். பல கோடி பேர்னால ஒரு ஆளோட வாழ்க்கை வீணா போக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல பல கோடி பேர் வாழ்க்கையில அடி வாங்கும் போது அது மூலமா ஒருத்தர் நினைக்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த விஷயங்களை நம்ம கேள்வி கேட்கறது ஒரு போர் ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி. அது 1000 காரணத்துக்காக நடக்கலாம், 1000 விஷயங்களுக்காக நடக்கலாம். நம்மளால அதை நேரடியாகவும் தடுக்க முடியாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது. இது நம்ம கேட்கிற எல்லாத்துக்குமே பதில் தர்ற அளவுக்கு ஒரு ஈஸியான சப்ஜெக்டும் கிடையாது. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம சரியா பார்க்காம எந்த இடத்துல தோத்து போறோம்னு கேட்டா ஒரே இடத்துல தான். மத்தவங்க செய்யறத பார்த்து நம்ம செய்யற விஷயங்கள். தெளிவா சொல்லணும்னா வேற ஒரு விளையாட்டுக்காக விளையாடிட்டு இருக்கிற ஒரு முடிவை பார்த்து நம்ம எடுக்கிற முடிவுகள் தான். ஒரே ஒரு சின்ன ஐடியா தான், ஆனா அந்த ஐடியா இங்க இருக்கிற ஃபினான்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா சொத்துக்குமே ஒரே வேலை தான். ஆனா அதை வாங்குற ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசமான தேவைகளும் வித்தியாசமான நேரங்களும் இருக்குன்றது தான். இப்போ நீங்க உங்ககிட்டே கேட்டுக்கோங்க, ஒரு கூகுள் ஸ்டாக் எப்படி வாங்க போறீங்க? ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். நம்ம ஏன் ஸ்டாக்குக்கு போகணும்? சாப்பாடை வச்சு சொல்லலாம். நீங்க ஒரு கல்யாணத்துக்கு சமைக்க போறீங்கன்னா மூட்டை மூட்டையா காயும் அரிசியும் இறக்குவீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பிசினஸ், அங்க பெரிய லாபம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கேற்ற வேலை 5ல இருந்து 10 நாளாவது செய்வீங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு வீட்டுக்கு தான் சமைக்க போறீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிப்பீங்க. ஏன்னா நீங்க அங்க சமைக்க போறது 3-4 பேருக்கு தான். அதே நேரத்துல நீங்க உங்களுக்கு மட்டும் சமைக்க போறீங்கன்னா 2-3 நாளைக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் சாப்பிட்டுப்பீங்க, ஒரு பேச்சுலரா இருந்தா. இதுவே நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க, இப்போ நீங்க நினைச்சாலும் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட முடியாது. உடனே பசிக்குது, லஞ்ச் டைம் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? 10 நிமிஷம் நேரா போய் பக்கத்துல இருக்கிற கடையில ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்ப்பீங்க. ஆனா இதே மாதிரி தானே நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டும். நீங்க லாங் டேர்ம்க்கு போடுறீங்கன்னா எவ்வளவு தூரம் வாங்க போறீங்க? ஷார்ட் டேர்ம்க்கு போடுறீங்கன்னா எவ்வளவு தூரம் வாங்க போறீங்க? 5 வருஷத்துக்கு கம்மியா போட போறீங்கன்னா எவ்வளவு தூரம் வாங்க போறீங்க? 3 வருஷம், 2 வருஷம், ஒரே வருஷம், ஒரே மாசம், ஏன் ஒரே நாள் கூட வித்தியாசம் இருக்குல்ல? இது தவிர டே ட்ரேடிங் பண்றவங்க இப்போல இருந்து அப்போ இருக்கிற பிரைஸுக்கு ஒரு 3 மணி நேரத்துல காசை போட்டு வெளில எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதத்துல வித்தியாசமான தேவை இருக்கும்போது எப்படி உங்களால வெறும் ஒரு ஸ்டாக் பிரைஸை வச்சும் ஒரு சில அனாலிசிஸ் வச்சும் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்றாங்க அப்படின்றத வச்சும் உங்களால எப்படி சம்பாதிக்க முடியும்? இதுதான் ஃபினான்ஸ் மார்க்கெட்ல காலங்காலமா நடக்கிற ரொம்ப பெரிய தப்பு. இன்னும் சொல்ல போனா உங்களால யாரையுமே முட்டாள்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், இப்போ லாங் டேர்ம்ல நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. இது தவிர இன்னொரு டே ட்ரேடர் ஒருத்தர் இருக்காரு. லாங் டேர்ம்ல ஸ்டாக் வாங்கி போடுற நீங்க ஒவ்வொரு நாளும் போய் அந்த ஸ்டாக் பிரைஸ் என்னன்னு பார்த்து அது இன்னைக்கு செல் பண்ணலாமா நாளைக்கு செல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. நீங்க எவ்வளவு முடியுமோ கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அது எப்போ வளருதோ அதுக்கேற்ற மாதிரி வளர விடணும், கரெக்டா? ஆனா அதே நேரத்துல ஷார்ட் டேர்ம் பண்ற ஒரு பர்சன் கண்ணை மூடிட்டு இதை வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அவங்க காசு போட்டு போட்டு தினசரி அந்த லாபத்தை எடுத்துட்டே இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஸோ அவங்களோட கேம் ரூல்ஸும் உங்களோட கேம் ரூல்ஸும் ரொம்பவே வித்தியாசமானது. சிஎன்என்னோ சிஎன்பிசியோ இல்லைன்னா முக்கியமான ஒரு நியூஸ் சேனலோ இந்த ஸ்டாக்கை இந்த பிரைஸ்ல நீங்க இன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இருக்கிறதுலே பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கன்ற ஒரு வார்த்தை பின்னாடி எத்தனை வித்தியாசமான மக்கள் இருக்காங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை.
நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எந்த காலகட்டத்தில் வாழறோம், நமக்கு உண்மையாவே என்ன தேவை, அது மட்டும் இல்லாம நம்ம எந்த விதமான விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுட்டு தான் நம்ம எதா இருந்தாலும் செய்யணும். ஆனா நம்ம எப்படி விளையாட போறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில ரிஸ்க் எடுக்கலாம், ஒரு சில விஷயங்களை நம்ம பின் தொடர்ந்து போகலாம். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சா அது என்ன செய்ய போறோன்றதை தெளிவா காட்டும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டுமே வாழ்க்கையா இருந்தாலும் சரி, காசா இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட அந்த பயணத்தை நம்மளால தொடர முடியும். கோட்பாடு 17. அவநம்பிக்கையின் மீதான ஈர்ப்பு. நம்பிக்கை அப்படின்றது யாரோ ஒருத்தர் உன்கிட்ட வியாபாரம் செஞ்சு ஒரு விஷயத்தை விற்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவநம்பிக்கைன்றது யாரோ ஒருத்தர் உனக்கு உதவி செய்ய போற மாதிரியே ஒரு பிம்பத்தை காட்டும். நம்பிக்கைன்றது நமக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா அது எழுந்து நம்மள ஒவ்வொரு நாளும் ஓட வைக்குது. ஆனா அவநம்பிக்கைக்கு நம்ம மனசுல ஒரு தனி இடமே இருக்கு. அது எப்பவுமே நம்ம கூட இருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம கேட்கறதுக்கு அறிவாளித்தனமாவும் இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால நம்ம எல்லாருமே நம்பிக்கையை விட அவநம்பிக்கைக்கு தான் நிறைய மரியாதை தரும். அது எப்பவுமே ஆபத்துக்கு உதவி செய்யற மாதிரியே ஒரு ஃபீல் தருது. ஆனா நம்ம புரிஞ்சுக்காத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்பிக்கைன்றது நம்ம கை வைக்கிற எல்லாமே நல்லதா நடக்கும், நம்ம செய்யற எல்லா விஷயங்களும் நல்லதா நடக்கும்ன்றத நினைக்கிறது கிடையாது. நம்பிக்கைன்றது எது தவறா நடந்தாலும் நமக்கு நடக்க போறது சரியா நடக்கும், அதுக்கேத்த விஷயத்துக்கு அதுக்கேத்த பாதைக்கு தான் நம்மள வாழ்க்கை கூட்டிட்டு போகுதுன்றத நம்புறது. மக்கள் நிறைய விஷயத்துல அவசரப்படுறதுக்கு காரணம், ஒவ்வொரு நாளும் எழுந்து ஏதோ ஒண்ணுத்துக்காக ஓடிட்டே இருக்கிற ஒரு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இல்லாத நம்பிக்கை தான். அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமும் இல்ல. ஆனா அதே நேரத்துல அதுல எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம அவநம்பிக்கையை ரொம்ப நம்புறோம். சொல்ல போனோம்னா மக்களுக்கு அவநம்பிக்கை முக்கியமா தெரியுதே தவிர, நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு பெட்டா மட்டும்தான் தெரியுது. இப்போ அவநம்பிக்கையோட மற்ற ரூபத்தை எல்லாமே பார்க்கலாம். டிசம்பர் 29ஆம் தேதி 2008 உலகத்தோட எக்கனாமியை அடிவாங்கின ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு பல பேருக்கு வேலையும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. முக்கியமா அமெரிக்கால ஃபினான்ஸ்ல இருக்கிறதுலே பெரிய நியூஸ் பேப்பரான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணுச்சு. அந்த ஸ்டோரி இன்னி வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கவே இல்லை. அதோட ஃப்ரண்ட் பேஜில் இகோர் பனாரின்னு ஒரு ரஷ்யன் ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டோரி கொடுத்திருந்தாரு. ஜூன் 2010 முடிவில் கண்டிப்பாக யூஎஸ் அப்படின்ற இடம் 6 பங்கா பிரிஞ்சிரும். தி கலிஃபோர்னியன் ரிப்பப்ளிக், தி டெக்சாஸ் ரிப்பப்ளிக், அட்லாண்டிக் அமெரிக்கா, தி சென்ட்ரல் நார்த் அமெரிக்கா, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பார்ட்ஸா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி உண்மையாகவே நம்மளுக்கு நடந்ததா? கண்டிப்பாக இல்லை. இன்னைக்கு யூஎஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி ஒன்றா தான் இருக்குது, அவ்வளோ பெரிய எக்கனாமிக் ரெசெஷன் பார்த்தக்கப்புறமும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். 1940s வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஜப்பான் ரொம்ப பயங்கரமாகவே அழிஞ்சுது. எக்கனாமிக்கலாகவும் சரி, இண்டஸ்ட்ரியலாகவும் சரி, கல்ச்சுரலாகவும் சரி, சோஷியலாகவும் சரி. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை உலகத்தில் ஏன் வரலாறுலேயே திருப்பி பார்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஜப்பானோட ஏதோ நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குமா? எல்லாருமே கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்துலே நம்மளோட எக்கனாமி சைஸ் 15 மடங்கு அதிகமாகும், நம்மளோட வாழ்வு 2 மடங்கு அதிகமாகும், நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் சைஸ் இது வரைக்கும் எந்த நாடுமே செய்யாத அளவுக்கு ஒரு வரலாற்றை காட்டும். அது மட்டும் இல்லாமல் 40 வருஷத்துக்கு எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு வேலை வாய்ப்பு, 94%. நம்ம சம்பாதிக்கிற காசு அமெரிக்காவில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிரைஸ் ரியல் எஸ்டேட் வாங்குற அளவுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெயின் எதிரியாவே அமெரிக்கா தான் இருப்பாங்க. அவங்க நம்மளோட எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிஸை காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அப்போ யாரோ நம்பியிருப்பாங்களா? ஆனால் இதுதான் அத்தனை வருஷத்தில் உண்மையாகவே நடந்தது. நம்ம எல்லாருமே அவநம்பிக்கைனாலையும் பயத்தினாலையும் போதையேற்றப்பட்டிருக்கோம். ஃபேக்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற புக் எழுதின ஹான்ஸ் ரோஸ்லிங் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மக்கள் கிட்ட கேட்டாலும் அந்த உலகம் ரொம்ப பயமானதாகவும் ரொம்ப நம்பிக்கை இல்லாததாகவும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரச்சனைக்குரியதாகவும் அது ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக இருக்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இப்போ இதுக்கும் நம்ம காசை பற்றி யோசிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? இது உலக ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவோட கொஞ்சம் சின்ன நாடு தான். ஆனால் இந்தியாவில் காசே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது, இந்தியாவில் அம்பானி இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சின்னதாக தான் தெரியும். இது நம்ம முன்னோர்கள் சொல்ற மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம அவநம்பிக்கையை அதிகமாக நம்புறதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, காசுன்றது எங்க பார்த்தாலும் ஒரு இருக்கிற விஷயம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்தா அது எல்லாருக்குமே தாக்குதல் உருவாக்க ஏதோ வாய்ப்பு இருக்கு. அதனாலே எல்லாருக்குமே அது மேல கவனம் இருந்துட்டே இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற பாதி பேருக்கு மேல ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டாக்ஸ் வைக்காத சில வீடுகளும் இருக்கு. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்களோ இல்லையோ, நாளைக்கோ நாளானைக்கோ இல்லை என்னைக்கோ ஒரு நாள் திருப்பி ரெசெஷன் வந்தா அது ஸ்டாக்ஸ் வச்சிருந்தாலும் சரி, ஸ்டாக் இல்லாதவனாலும் சரி, வேலை இருக்கிறவனுக்கும் சரி, அது ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும். இந்த ஒரு காரணத்தினாலே எல்லாருக்குமே எதை பார்த்தாலுமே ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கு. அமெரிக்காவில் ஒரு சின்ன விஷயம் தப்பு நடந்தா கண்டிப்பா அது இந்தியா இருந்தாலும் சரி, சைனாவா இருந்தாலும் சரி, இந்தோனேஷியாவா இருந்தாலும் சரி, அது தாக்க ஆயிரக்கணக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம், அவநம்பிக்கை அப்படின்றது இன்னைக்கு நடக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு மட்டுமே செய்யப்படுது. மார்க்கெட் ஆனா இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுது அப்படின்றத அது கணக்கு எடுத்துக்கிறதே இல்லை. 2008 சைனாக்கு மட்டுமே 98 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா உண்மையை பார்த்தா இன்னைக்கு உலகத்திலே 85 மில்லியன் ஆயில் பேரல்ஸ் மட்டும்தான் உருவாக்கப்படுது. ஆனா இதனால நம்ம எண்ணெய் இல்லாம போயிட்டோமா? கண்டிப்பா இல்ல. இன்னி வரைக்குமே எண்ணெய் இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு காட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த உலகம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி மாறுதுன்னு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். மூணாவது, வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப பொறுமையா போற ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்றது உடனே வந்து நம்ம மனசுல அடிக்கிற மாதிரி நிக்குது. நம்ம போன அத்தியாயத்துல சொன்ன மாதிரி நிறைய பேர் ஹெல்மெட் போடுறதுக்கு காரணம் ஒருத்தர்கிட்ட ஃபைன் கட்டணுன்ற ஒரு விஷயத்தினால தான். ஆனா உண்மையாவே ஒரு சில விஷயங்கள் மக்கள் பொறுமையா இருந்து பண்றதுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், எப்போ விழுந்தாலும் அதுல இருந்து திருப்பியும் எழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்றது. 2004 நியூயார்க் டைம்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிட்ட ஒரு இன்டர்வியூ நடத்தினாங்க. அந்த இன்டர்வியூல ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிட்ட நீங்க எப்படி எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு 21 வயசுலேயே மோட்டார் நியூரான் டிசீஸ் வந்து பேரலைஸ் ஆகி சாப்பிட கூட முடியாம இருந்தாரு. எனக்கு 21 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் என் கையில கிடைச்சது எல்லாமே எனக்கு ஒரு போனஸ் தான் அப்படின்னு சொன்னாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். இது நல்ல விஷயமா இருந்தாலும் அவநம்பிக்கைன்றது பெரிய போதையா இருக்கிறதுக்கு காரணம் மேபி இதுவா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் தப்பா நடக்குமோ நினைச்சு அது தப்பா நடக்கலனா அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறோம்ல, அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு கதை இருக்கு. இப்போ அடுத்த அத்தியாயத்துல கதைகளை பத்தி ஒரு கதையை பார்ப்போம். கோட்பாடு 18. எல்லாவற்றையும் நீங்கள் நம்பும்போது. இந்த உலகத்துல பலவிதமான பொய்யை பார்க்கும்போது கண்ணுக்கு உண்மை மாதிரி தெரியும். கதைகள் ஏன் எண்களை விட சக்தி வாய்ந்தது. நம்ம பூமி மேல ஒரு ஏலியனை நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா 2007 இருக்கிற எல்லா விஷயங்களையும் அந்த ஏலியனை பார்க்க விட்டீங்கன்னா அது கவனிக்கிற விஷயங்கள் இதாக தான் இருக்கும். 2007க்கு அப்புறம் நிறைய பேர் யூனிவர்சிட்டிஸ் போய் படிச்சாங்க. 2007க்கு அப்புறம் எல்லார் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது. 2007க்கு அப்புறம் மெடிசன் பெட்டரா இருந்தது. 2007க்கு அப்புறம் மைலேஜ் கார்ஸ்லையும் பைக்ஸ்லையும் ரொம்பவே அதிகமாக இருந்தது. 2007க்கு அப்புறம் ஃபினான்சஸை பற்றியான படிப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. 2007க்கு அப்புறம் நிறைய பேருக்கு சாப்பாடும் கிடைச்சது. இது தவிர 2007லேருந்து 2009க்குள்ள சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நிறைய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் எல்லாம் நடந்தது. நிறைய பெரிய பிக் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நடந்தது. ஆனால் இந்த மேல்நோட்ட பார்வையை விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஏலியன் உள்ள வந்து பார்த்தா 2009ல் யூஎஸ்ல இருக்கிற மக்கள் $16 ட்ரில்லியன் ஏழையா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 மில்லியன் பேருக்கு வேலையே இல்லை. இது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் 2007ல் இருந்ததை விட 2 மடங்கு கம்மியாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே விஷயம்தான், அவங்க நம்பின ஒரு கதை. பேங்கர்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், ஹவுசிங் பார்ட்டிஸ், பெரிய கம்பெனிஸோட லீடர்ஸ் இவங்க எல்லாராலையும் சொல்கிற விலைவாசியை நிர்ணயிக்க முடியும். அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு நினச்ச கதை. 2008ல் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2009ல் இந்த கதைகள் எல்லாமே நம்புறது நிறுத்தப்பட்டது. நம்ம நம்புற கதைகள் நம்மளோட பொருளாதாரத்து மேலே ஒரு பெரிய தாக்கமே ஏற்படுத்துது. அந்த கதைகள்னால தான் பலவிதமான முடிவுகள் நம்ம எடுக்கிறோம். பலவிதமான முடிவுகள் பல பேரால் எடுக்கப்படுது. நம்ம நம்புற கதைகள் சில நேரங்களில் நல்ல விஷயத்தையும் உருவாக்கலாம், கெட்ட விஷயத்தையும் உருவாக்கலாம். நம்ம எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும், காசு சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம 2 விஷயங்களை நம்மளோட மனசில் வச்சுக்கணும். மொதல் விஷயம், ஏதோ ஒன்று உண்மையாக இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம எதிர்பார்க்கறது சில டைம்ஸ் அது உண்மையாக இருக்கிறத விட அதிகமான ஒரு கதையை நமக்கு சொல்லி நம்மளை மூட வைக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஹர்ஷத் மேத்தா அப்படின்ற ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேரில் இருந்த கதை, அந்த ஆள், அவரோட வரலாறு இது எல்லாமே தெரியாத ஆளே கிடையாது. ஹர்ஷத் மேத்தா ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலை செய்யும்போது ஒரு சில கம்பெனிஸ் ஏற்கனவே ஸ்டாக்ல இருந்தது. அப்படி ஸ்டாக்ல இருந்த கம்பெனிஸ் மேலே அது நல்லா போகிற மாதிரி ஒரு கதையை உருவாக்கினார். ஏதோ ஒரு வழியில் அவர் மற்றவங்களை நம்ப வச்சாரு. அந்த நம்பிக்கைனால பல பேர் அந்த ஸ்டாக்ஸ் மேலே காசு போட்டாங்க. அது அவருக்கு பல மடங்கு லாபம் தந்தது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, அந்த காலத்தில் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லாதனால யாருக்குமே எந்த கம்பெனி மேலே காசு போடுறோன்றது தெரியவே இல்லை. லாபத்துக்காக மட்டும்தான் அந்த காசை போட்டாங்க. உண்மையாகவே இழுத்து மூடி வச்சிருந்த கம்பெனி மேலே கூட அது கோடிக்கணக்காக காசு பண்ணுற மாதிரி நினச்சி அது மேலே எல்லாருமே காசு இறச்சி கொட்டினாங்க. இதே மாதிரி தான் 2008ல் ஒரு முக்கியமான ஸ்டாக்ல வாரன் பஃபெட் போடும்போது மக்கள் எல்லாருமே அந்த ஸ்டாக் மேலே காசு போட்டாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்புற கதையும் அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வாரன் பஃபெட் போட்ட கம்பெனி ஒரு பொய்யான கம்பெனி கிடையாது, அது உண்மையான கம்பெனி. ஸோ நம்ம நம்புற கதைங்க எல்லாமே நம்மளை எந்த கோணத்துக்கு வேணா எடுத்துட்டு போகலாம். ரெண்டாவது விஷயம், எல்லார்கிட்டயுமே இந்த உலகத்தோட முழுமையடையாத ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையில் இருக்கிற ஓட்டைங்க எல்லாத்தையுமே நம்மளோட சொந்த கதைங்களை வச்சு முடிச்சுக்கிறோம். நம்ம சின்ன பசங்களா பிறக்கும்போது இந்த உலகம்ன்றது ஒரு புது இடம். அந்த இடத்துல நம்ம பார்க்கறது எல்லாமே புதுசா இருக்கும். நமக்கு நம்ம அப்பா அம்மா தவிர வேற எந்த நம்பிக்கையுமே கிடையாது. ஆனால் நமக்கு நம்ம அப்பா அம்மா செய்கிற விஷயங்கள்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. சொல்ல போனோம்னா நம்ம செய்கிற விஷயங்களே நமக்கு என்னன்னே புரியாது. நமக்கு பேச தெரியாது, நமக்கு பழக தெரியாது, நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு எதுவுமே தெரியாது. நம்ம அப்பா அம்மா எதுக்கு வேலைக்கு போகிறாங்க, எதுக்கு காசு சம்பாதிக்கிறாங்க, எதுக்காக வாழறாங்க, இது எதுவுமே புரிஞ்சுக்காத ஒரு நேரம் தான் நம்ம சின்ன குழந்தையா இருந்த வயசு. ஆனால் காலம் போக போக தான் இது அத்தனைக்குமே நமக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சது. ஆனால் அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா நம்ம எது ஆனால் அந்த அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட எந்த கதை சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம்.
ஏன் ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் இருக்குன்னு கூட நம்ம ஒரிஜினல் லைஃப்ல நம்பியிருக்கோம். குழந்தை எப்படி பிறக்குதுன்னு கேட்டா, அது மேல வானத்துல ஒரு பறவை வந்து தூக்கி போடுதுன்னு சொன்னா கூட நம்பிருவோம். ஆனா, நாள் போக போக தான் நமக்கு அதோட உண்மை என்னன்றது தெரிய வரும். அதே மாரி தான் இந்த காசு உலகத்திலயும். நாள் போக போக மட்டும் தான் நமக்கு ஒரு சில உண்மைகள் தெரியுமே தவிர, முதல்ல அத எந்த உலகமா பார்க்குறோமோ, அந்த உலகத்துல மத்த கதை எல்லாமே சொல்லி அத மறைச்சிடுறோம். ஆனா, இந்த எல்லா கதைகளையும் நம்புறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு எதிர்பார்க்கிறீங்களா? பிலிப் டெட்லாக் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு தடவை எழுதினாரு. நம்ம எல்லாருக்குமே இந்த உலகம் நம்மளோட கட்டுப்பாட்டுலயும், நம்ம எதிர்பார்க்கிற எல்லாமே நடக்கிற மாரியும் இருந்ததுன்னா, நம்மளுக்கு கேட்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நமக்கு கேட்க நல்லா இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறதுன்றது ரொம்பவே பிடிக்கும். நம்ம அப்பவே சொன்னது, கட்டுப்பாடோட இருக்கிற வாழ்க்கைன்றது நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரும். இந்த காரணத்தினாலே உண்மையாவே நம்ப முடியாத ஒரு வாழ்க்கையை நம்புறதை விட, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வர்ற கதைகளை நம்ம மனசு நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எல்லாமே நம்ம சின்ன பசங்க மாதிரி இன்னி வரைக்கும் ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு லாஜிக்கலா இருக்கோ இல்லையோ, அந்த விஷயத்தை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்ச மாதிரியே நினைச்சு எப்பவுமே சுத்திட்டு தான் இருக்கும். ஆனா இந்த கதைகள் எல்லாம் புரியாம மேல இருந்தும் கீழ இருந்தும் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஏலியன் யாரு? நம்ம எல்லாருமே தான். கோட்பாடு 19 எல்லாமாய் சேர்ந்து இப்போது நம்மளோட சொந்த காசை வச்சு நம்மளோட மனநிலைய என்னன்னு கத்துக்கிறோம். வாழ்த்துக்கள், இவ்வளவு தூரம் நீங்க இந்த ஆடியோ கிட்ட வந்திருக்கீங்கன்னா. ஏன்னா நீங்க ஏதோ கத்துக்கணும்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஆனா நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அட்வைஸ் வாங்குறதும் மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதும் எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கலாம் அப்படின்றது. காசை பொறுத்த வரைக்கும் 1931ல கிளாரன்ஸ் ஹக்ஸ் டென்டிஸ்ட் கிட்ட போனாரு. அவரோட பல்லு முடியாத அளவுக்கு வலியில இருந்தது. அதனால டென்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் அனஸ்தீஷியா கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட 16 பல்லும் டான்சில்ஸும் மொத்தமா எடுக்கப்பட்டது. அந்த சர்ஜரி ரொம்பவே நல்லா போச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவரோட ஒய்ஃப் அந்த டென்டிஸ்ட் மேல கேஸ் போட்டாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, 1931ல சர்ஜரினாலே சாவ பார்க்குற ஒரு நிலைமை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஹக்ஸோட பல்ல அவரோட பெர்மிஷன் இல்லாம எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேஸ் போட, அதே நேரத்தில் டாக்டர்ஸ் வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் எங்க போச்சுன்னு யாருக்குமே புரியல. ஏன்னா 1930ஸ்ல இப்போ இருக்கிற மாதிரி கன்சல்டேஷன் பேப்பர்ஸ், ரூல்ஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. அப்போ இருந்த லா என்னன்னா, ஒரு டாக்டர் நினைச்சா அந்த பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்காக அவங்க பெர்மிஷன் இல்லாம மெடிக்கலா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது தான். ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல உண்மையாவே அவங்க பேஷண்ட்டை காப்பாத்தி ஆகணும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். இது திமிர்னால பண்ற ஒரு விஷயம் இல்ல. ஆனா அங்கேயும் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, ஒருத்தரை சரி செய்ய ஒரே வழியோ இல்லனா யூனிவர்சலா இதுதான் கியூர் அப்படின்றது ஒன்னு பெர்மனண்டா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா, நம்ம சொன்ன அந்த 2 பாயிண்ட்ஸ் இன்னி வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. அந்த கேஸ்ல அந்த டாக்டர்ஸால என்ன பண்ணிருக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. கேட்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான டாக்டர் எழுதினாரு, மெடிசன் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரொஃபஷன். டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற பேச்சுவார்த்தையும் காம்ப்ளெக்ஸ் தான். மெடிசன் இண்டஸ்ட்ரிக்கு அடுத்தது காம்ப்ளெக்ஸான ப்ரொஃபஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் அட்வைஸ். என்னால உனக்கு அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா உனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியாது. அப்படி உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாலும் அது எப்போ வேணும், எப்படி வேணும், எதுக்காக வேணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் இந்த புக்கோட ஆத்தரும் சரி நானும் சரி உங்களுக்கு டைரக்டா எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் கொடுக்கவே இல்லை. ஆனா இதை பார்த்து ஏமாந்து போக வேணாம். கண்டிப்பா நாங்க ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கோம். 1000 தான் நிறைய முடிவுகள் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா எடுத்தாலும், நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும், இந்த உலகம் பூரா தேவைப்படுற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கும். நீ உன்னோட வழியை தாண்டி போனாலும் பரவாயில்ல. ஆனா உன்னை சுத்தி விஷயங்கள் சரியா போகும்போது கொஞ்சமாவது மனப்பக்குவமும் பணிவும் நமக்கு இருந்தே ஆகணும். அதே மாதிரி விஷயங்கள் தப்பா போச்சுன்னா நம்மளே மன்னிக்க கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஆனா மன்னிக்க மட்டும் இல்ல, கத்துக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகம் வந்து ரொம்பவும் பெருசு, அது மட்டும் இல்லாம ரொம்பவும் காம்ப்ளெக்ஸ். அதனால எது சரியா தோணுதோ அது தப்பா போறதுக்கும், எது தப்பா தோணுதோ அது சரியா போறதுக்கும் 1000 வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம அதுல இருந்து கத்துக்கிட்டு மேல போக மட்டும் தான் நினைக்கணுமே தவிர வேற எதை பத்தியும் நடுவுல யோசிக்க கூடாது. ஏன்னா நமக்கு எது வரும் எது சாபம்ன்றது தெரியாது. கம்மி கௌரவம் அதிக சொத்து. நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட தலகனமும் கௌரவமும் அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு நம்மளோட சொத்து நாள் கணக்குல கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஏன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம சொத்தை பத்தி மட்டும் பேசாம நம்ம வாழ்க்கையில எடுக்கிற பலவிதமான முடிவுகளுக்கும் இது பயன்படும். ஆனா அந்த முடிவுகள் தான் நீ எதிர்காலத்துல எப்படி இருக்க போறன்றதும் சொல்ல போற ஒரு விஷயம். நீ ராத்திரி நிம்மதியா தூங்குற அளவுக்கு உன்னோட காசை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சாலும் சரி, இல்லனா சம்பாதிக்காம நம்ம விட்டாலும் சரி, 2 பக்கமுமே நமக்கு பிரச்சனை தான். நம்ம எது செஞ்சாலும் நம்ம செய்யற விஷயம் நமக்கு வாழ்க்கைக்கு நிம்மதி தரலனா அது செய்யறதுக்கான எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நீ ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருக்கணும்னு நினைச்சேனா உன்னால நல்லா செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் உன்னோட நேரத்தை அதிகரிக்கிறது. நீ எத்தனை நாள் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர்றதுக்காக காத்திருக்கியோ அந்த அளவுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியான இடத்துல சரியான நேரத்துல நீ போட்டேனா. நிறைய தவறுகள் செய்ய தயாராரு. நீ பாதி நேரம் தவறுகள் செஞ்சாலும் உன்னால நிறைய சம்பாதிக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்னபடி எல்லா விஷயமும் இங்க வேலை செய்யாது. வேலை செய்யற அந்த 1-2 விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ கொஞ்ச நேரம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு.
காசுன்றது பொருளை வாங்கவோ இல்லைனா நம்மளோட அந்தஸ்தை காட்டவோ ஏன் நம்மளோட சந்தோஷத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. உண்மையாவே காசை புத்திசாலித்தனமா செலவு பண்றவன் அவனோட நேரத்தை சேகரிக்க தான் பார்ப்பான். அதுதான் போனா திரும்பி வராது. கொஞ்சம் நல்ல மனுஷனாரு, கொஞ்சம் ஆடம்பரத்தை கம்மியா காட்டிக்கோ. இந்த உலகத்துல காசு கூட மேபி உனக்கு ஈஸியா கிடைச்சிடலாம். ஆனா கிடைக்காத சில விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது நீ நம்பக்கூடிய உண்மையான மக்கள் உன்னை சுத்தி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா காசுனால கிடைக்கவே கிடைக்காது. சேர்த்துவை, காசை சேர்த்துவை. அதுக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்ல. நம்ம எல்லாருமே காசு சேர்த்து வைக்காம நிறைய தப்பு பண்றோம். அந்த காசு எந்த நேரத்துல எந்த இடத்துல நமக்கு உதவி செய்யும்னு சொல்லவே முடியாது. வெற்றிக்கு பின்னாடி ஒரு பரிசு இருக்கு. அதை கொடுக்கறதுனா அதை வாழ்ந்து பாரு. நம்ம கேட்குற எல்லாமே இந்த வாழ்க்கையில ஒரு பரிசோட வரும். வெற்றி ரொம்ப பெரிய பரிசோட வரும். அதுக்கு நீ தயாரா இருந்தா மட்டுமே அது பின்னாடி போ. இல்லனா சந்தோஷமும் உன் வாழ்க்கையில நிச்சயம் எல்லாம் போயிடும். தவறுகள் நடக்கும், அதை கண்டிப்பா வேண்டிக்கோ. நம்ம நினைக்கிற எல்லாமே நம்ம நினைச்சபடி திட்டமிட்டு நடந்துருச்சுன்னா எந்த இடத்துலையுமே நம்மளாலையும் கத்துக்க முடியாது, வளரவும் முடியாது. இரு பக்கமும் கூரான மொன இருக்கிற கத்திக்கிட்ட நிக்காது. அது பக்கம் எடுத்துட்டு போற மாதிரி முடிவை எதுவுமே பண்ணாது. காசை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப கம்மியாகவும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் பண்ணிடக்கூடாது. உனக்கு உண்மையா ஒரு சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. ரிஸ்க் எடுக்க தெரிஞ்சுக்கோ. ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் உனக்கு சில டைம்ஸ் லாபம் கிடைக்கும். ஆனா தெரிஞ்சு ரிஸ்க் எடு. எவ்வளோ லாபம் வந்தாலும் உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இழக்கிற அளவுக்கு எடுக்கிற ரிஸ்க் ஒர்த் இல்லை. காசுன்றது ஒரு விளையாட்டு மாதிரி. நீ எதுக்காக, எங்க, எப்படி, ஏன் விளையாடுற அப்படின்னு தெரிஞ்சுட்டு விளையாடு. அந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுட்டு விளையாடு. இந்த குழப்பத்தை கொஞ்சமாவது மதி. ஏன்னா இங்க இருக்கிற அறிவாளிங்க நீ செய்யறது எல்லாமே தப்புன்னு சொல்லலாம். ஆனா எதுக்குமே பதில் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எது வேலை செய்யுதோ அது மட்டும்தான் சரியான பதில். இப்போ நாங்க சொன்ன அத்தனையுமே புத்தகத்துல ஏற்கனவே வந்தது தான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை திருப்பி சொல்றதுல எந்த விதமான தப்போ இல்லைன்னு நாங்கள் நினைச்சோம், அதனால தான் சொன்னோம். இப்போ இந்த புக்கை எழுதினவருக்கு அவரோட சரியான பதில் என்ன, அவருக்கு எது அவரோட வாழ்க்கையில் வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம். கோட்பாடு 20 வாக்குமூலங்கள். நம்மளோட ஆத்தர் காசை எப்படி பார்த்தாருன்னு பார்க்கலாம். சாண்டி காட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு பெரிய பில்லியனர் இன்வெஸ்டர் இருந்தார். அவர் நடத்தின ஒரு கன்சல்டிங் குரூப்புக்காக அவர் எடுத்த இன்டர்வியூவில் எப்போவுமே ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டாராம். நீ எதோ உனக்கு சொந்தமாக வச்சிருக்க, எதுக்காக? இது உலகத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அது ஏன் எதுக்காக நம்ம தெரிஞ்சுட்டு செய்யறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது தோக்குதோ ஜெயிக்குதோ இல்லை எந்த பாதையில் போகுதோ. நம்ம ஆத்தர் மார்கன் ஹியூசல் ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் பண்ணாரு. மொதல் விஷயம், அவரோட ஃபேமிலி சேவிங்ஸ் எப்படி பண்ணாங்கன்னா, சார்லி மங்கர் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, எனக்கு பணக்காரன் ஆகணுன்ற ஆசை இல்லை, ஆனால் எனக்கு சுதந்திரமாக வாழணுன்றது தான் ஆசை. இதுதான் மார்கன் ஹியூசலும் அவரோட குடும்பத்துக்கும் ஒரு பெரிய இலக்கா இருந்தது. அவர் எதை விட்டுட்டு போனாலும் அவங்க குடும்பம் நினைச்சதை செஞ்சா போதும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சாரு. அவங்க குடும்பமும் அவரும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத எப்படி பார்த்தாங்க. மார்கன் ஹியூசல் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அவர் செஞ்ச வேலையில் வர்ற சம்பளத்தை நேராக எடுத்து ஒரு சில இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் மட்டும் போட்டார். அதாவது யூஎஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ் இருந்தது. சொல்ல போகணும்னா அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு அவர் கோல்ஸ் கூட வைக்கல. அது வளர்ந்தாலும் சரி இறங்கினாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீதியில் அவங்களோட வாழ்க்கையோட செலவை பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சேவிங்ஸ் மட்டும் அவங்களோட பசங்களுக்காக எடுத்து வச்சாங்க. அந்த ஸ்டாக்கை தவிர அவருக்கு வச்சிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதுன்னு பார்த்தாரு. அதுக்கு மேலே வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணவே இல்லை. எந்த ஸ்டாக் சரியா தரும், எப்போ தரும், என்ன விஷயம், என்ன பிரச்சனை, எதை பற்றியுமே கண்டுக்கல. அவர் சுதந்திரமோட இருக்காரா, அவரால் ராத்திரி தூங்க முடியுதா, இது ரெண்டு விஷயம் தான் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் முக்கியமான ஒரு இலக்கா இருக்கு. கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான், நம்ம பணத்தை இந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறோம். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் அவரை தாண்டி எப்படி பார்த்தாலும், ஏன்னா யாருமே இங்கே முட்டாளும் இல்லை, யாருமே இங்கே அறிவாளியும் இல்லை. நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ், மேக்ஸ், பயாலஜி, லா இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட டாபிக்ஸ் இந்த உலகத்தில் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த டாபிக்ஸ்க்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு தான் நம்ம காசு அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரீட் பண்ணுறோமா? ஆப்வியஸாக அதான் உண்மை. ஏன்னா எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் காசை பற்றி யோசிக்கும் போது இது எப்படி பண்ணணும், இவ்வளோ சேர்த்து வைக்கணும், இது இதுக்காக பண்ணணும், இது இங்கே போடணும், இது இப்படி போடக்கூடாது அப்படின்னு 1000 விஷயம் நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் ஒரு காசு அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு கணக்கு ரீதியான விஷயமோ அதே அளவுக்கு இல்லை அதுக்கும் மேலே ஒரு மனசு ரீதியான விஷயம். இப்போது ஒரு ஊர் விட்டு ஊர் நீங்கள் பேசணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணுவீங்க? ஒரு எஸ்டிடி ரீசார்ஜ் பண்ணுறீங்க. அந்த எஸ்டிடி ரீசார்ஜ் எவ்வளோ ரூபா ஆனாலும் நம்ம பண்ணுவோம், ஏன்னா நம்ம பையன்கிட்ட பேசணும். அங்கே நம்ம ஒரு பணக்காரன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவோ இல்லைனா அது ரீசார்ஜ் பண்ணால் நம்ம பார்க்க பெருசாக தெரியுன்றதுக்காகவோ பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு அங்கே ஒரு தேவை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு நகை வாங்கி போடும்போது ஒரு 4 பேர் நம்மளை கண்டிப்பாக திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம செலவு பண்ணுறது நம்மளோட பழக்க வழக்கங்களில் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. அந்த பழக்க வழக்கங்கள் நம்மளோட மனசுலேருந்து வருது. நம்ம மனசு எந்த விதத்தில் இயங்குதோ, எந்த விதத்தில் யோசிக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம காசு செலவழிக்கிறதும் நம்ம வாழ்க்கையில் சேமிக்கிறதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பணக்காரனாக இருக்குமா இல்லை ஒரு ஏழையாக இருக்குமா, இல்லை காசை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா
அப்படின்றத காட்ட போகிறது. வாங்க நம்ம எந்த புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோன்னா, பணம்சார் உளவியல், த சைக்காலஜி ஆஃப் மணி. இது எழுதினவர் மார்கன் ஹியூசல்.